உண்மை சொல்லட்டுமா? நியாயாதிபதிகள் 9வது அதிகாரத்துல வர்ற அபிமெலேக்கோட கதை மனசை ரொம்பவே பாதிக்குது. அவன் ஏதோ வெளிநாட்டுக்காரனோ எதிரியோ இல்ல. அவன் நம்ம ஆளு, கிதியோனோட பையன். ஒரு காலத்துல கடவுளோட ஆவியால நிறைஞ்சிருந்த ஒருத்தரோட மகன். ஆனா அபிமெலேக்கோட மனசுல ஒரு இருண்ட பசி இருந்துச்சு. எப்படியாவது ராஜாவாகணும்னு. அவன் கடவுள் கூப்பிடுவார்னு காத்திருக்கல. அவனே தனக்கு ஒரு பதவியை உருவாக்கிக்கிட்டான். எப்படி? தன் சொந்த சகோதரர்களோட ரத்தத்தையே அஸ்திவாரமாக்கி 70 பேரோட உயிரை காவு வாங்கிட்டு அவன் குரல் மட்டும் கேட்கணும்னு நினைச்சான். தப்பிச்ச ஒரே ஒருத்தன் யோதாம். ஒரு மலையில இருந்து கத்துனான், உங்களை ஆளுறதுக்கு ஒரு முள்ளு செடியை நீங்களே தேர்ந்தெடுத்துட்டீங்களே. 3 வருஷம் அந்த முள்ளு செடி தான் ஆட்சி செஞ்சிச்சு. கண்டது எல்லாம் கீறி எரிச்சு நாசமாக்கிச்சு. நான் இதை படிக்கும்போது என் மனசே உடைஞ்சு போகுது. ஏன்னா இது அபிமெலேக்கோட கதை மட்டும் இல்லை, இது நம்ம கதை. கடவுளோட அழைப்பு இல்லாம நம்ம சொந்த ஆசையில நம்ம ஊழியத்தையோ பேர் புகழையோ சின்ன சின்ன சாம்ராஜ்யத்தையோ கட்டும்போது இது நம்ம கதை தான். அடுத்தவங்க கைதட்டலுக்காக கடவுளோட அபிஷேகத்தை விற்கும் போது இது நம்ம கதை தான். பவர் இருந்தா நாம ஸ்ட்ராங்குன்னு அபிமெலேக்கு நினைச்சான். ஆனா கடவுள் இல்லாத பவர் எப்பவுமே உள்ள இருந்துதான் அழுக ஆரம்பிக்கும். பாருங்க, அவனுக்கு கிரீடம் வச்சவங்களே அவனுக்கு எதிராக சதி செஞ்சாங்க. அடுத்தவங்களை எரிச்சவன் கடைசியில ஒரு பொண்ணு போட்ட திருக்கை கல்லால நசுக்கப்பட்டான். அவன் செஞ்ச தப்புக்கு கடவுள் பதிலடி கொடுத்தாருன்னு அந்த அதிகாரம் முடியுது. ஆனா இது வெறும் பழிவாங்கல் இல்லை, இது ஒரு வார்னிங். கடவுள் இல்லாம நாம கட்டுற ஒவ்வொரு கோட்டையும் நமக்கே அது கல்லறையா மாறிடும். ஒரு ராஜாவா நடிக்கிற முள்ளு செடியா இருக்கிறத விட கடவுளோட தோட்டத்துல அமைதியா பழம் தர்ற ஒளிவ மரமா இருக்கிறதே எவ்வளவோ மேல். இந்த இதயத்திலிருந்து உண்மையாய்